ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மார்க்கெட் ஏற்றத்துல நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நேத்து அமெரிக்கால வந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா, இன்ஃப்ளேஷன் கட்டுக்குள்ள இருக்குன்னு சொன்னனால, அமெரிக்கால இருக்க முக்கிய இண்டெக்ஸ்லாம் நேத்து விலை ஏற்றத்துடன் முடிஞ்சிருந்தது. இந்த அமெரிக்க மார்க்கெட்டோட பாசிட்டிவ் இம்பேக்ட்னால தான் இன்னைக்கு சென்செக்ஸ், நிஃப்டி எல்லாம் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி செக்டோரல் இண்டெக்ஸ்ல எல்லா செக்டரும் இன்னைக்கு பாசிட்டிவா தான் முடிஞ்சது. அதுல நிஃப்டி டிஃபென்ஸ் 2% மேல ஏற்றம் கொடுத்து டாப் கெய்னரா வந்திருக்கு. இன்னைக்கு ஐடி செக்டார்ல இருக்க முக்கிய பங்குகள் விலை ஏற்றத்துக்கு காரணம் அமெரிக்கால ஆக்சென்ச்சரோட ரிசல்ட் வெளியே வந்தது. அதோட ரிசல்ட் எதிர்பார்த்ததை விட சிறப்பா இருந்தனால ஐடி செக்டார்ல இருக்க மற்ற கம்பெனிக்கும் நல்ல ரிசல்ட் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. நிஃப்டி 50ல ஸ்ரீராம் ஃபினான்ஸ் தான் டாப் கெய்னரா வந்தது. இதுக்கு பின்னாடி இருக்கிற நியூஸ் என்னன்னா, ஜப்பானை சேர்ந்த பெரிய நிறுவனமான மிட்சுபிஷி ஃபினான்ஷியல் குரூப் $4 பில்லியன் அளவுக்கு ஸ்ரீராம் ஃபினான்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறதா வந்த நியூஸ்னால தான் இன்னைக்கு இந்த பங்கு விலை ஏற்றத்துல முடிஞ்சது. உங்க போர்ட்ஃபோலியோக்கு நல்ல ஸ்டாக்கை தேடிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனல்ல லேட்டஸ்டா போட்ட 3 வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. இதுல நல்ல கம்பெனியை ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணி டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். நேத்து கிரிட்டிக்கல் சப்போர்ட்டான 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை உடைக்கிற மாதிரி இந்த நிஃப்டி 50 இன்னைக்கு 150 பாயிண்ட் ஏற்றத்துல முடிஞ்சிருக்கு. காலையில கேப் அப் ஓப்பனிங் கொடுத்த நிஃப்டி 50 அந்த விலையை தக்க வச்சு ரெசிஸ்டன்ஸ் R1க்கு மேலே தான் முடிஞ்சிருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் மிஸ் பண்ணாமல் கிடைக்க தமிழ் ஸ்டாக் பஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.